பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்பாய் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்ற தலைப்பில் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் லைவ் டிவி நேயர்களாகிய உங்கள் வாசகர்களாகிய உங்கள் யாவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளிலே உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தியைத்தான் பேசப்போகிறேன். 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலே பாருங்கள், இதை எழுதியவர் யார் என்று சொல்லி அதிலே குறிப்பிடவிட்டாலும் இதில் முக்கியமான கருத்துக்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முக்கியமான கருத்துக்கள் நமக்கு மிகுந்த பிரயோஜனத்துக்கு உரியதாக இருக்கு. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. பிரசங்கி புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், 6ஆம் அதிகாரத்திலே, உன்னுடைய பிரயாசத்தின் பலனை அந்நியர் அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தின் பிற்பகுதியும் அப்படித்தான் எழுதியிருக்கிறது. ஆகவே யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அவனுக்கு கொடுத்தாலும் தேவனுடைய அனுக்கிரகம் வேண்டும் என்று சொல்லி பிரசங்கி 5ஆம் அதிகாரத்திலே உன்னுடைய பிரயாசத்தை நீ அனுபவிக்க முடியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதனால்தான் அருமையானவர்களே, ரூத் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உன் செய்கைக்கு தக்கதான நிறைவான பலன் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. சகல பிரயாசத்திலும் பிரயோஜனம் உண்டு என்று சொல்லி நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறது. 13ஆம் அதிகாரத்திலே கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆனால் ஆகாய் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற, நீங்கள் திரளாய் விதைக்கிறீர்கள், ஆனால் நான் ஊதி போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுகிறார். காரணம், அவர்தான் அவர்களை சிறையிருப்பிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். ஆனால் இவர்கள் எந்த பாபிலோனில் இருந்தார்களோ அதையே சிந்தித்து கொண்டிருந்ததுனாலே நீங்கள் போய் மலையின் மேலே ஏறி மரத்தை வெட்டி ஆலயத்தை கட்டுங்கள், அதை விட்டுவிட்டு நீங்கள் பாபிலோனின் சிந்தையிலே இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆகாய் சகரியாலாம் அதை எச்சரிக்கிறார்கள். நீங்கள் பாபிலோனிடம் சிறைப்பட்டு இருக்கிற சீயோனே, நீ அதை உன்னை விடுவித்துக்கொள், நீ தான் உன்னை விடுவித்து பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சகரியா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆகவே உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று ஆகாய் சொல்லுகிறார். நீங்கள் ஊழியம் செய்தாலும் சரி, அல்லது தொழில் செய்தாலும் சரி, அல்லது அலுவலகத்திலே வேலை பார்த்தாலும் சரி, உங்கள் வழிகளை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் வீணாக செலவாகிறதா அல்லது எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஏன் செலவாகிறது, ஏன் நஷ்டம் வருகிறது என்பதை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, பலவிதமான வழிகள் வேதத்திலே வாசிக்கிறோம். அதை ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த செய்தியிலே நீங்கள் விட வேண்டிய 3 காரியங்களை விட வேண்டும். நீங்கள் இந்த செய்தியிலே முக்கியமாக நீங்கள் நிலைத்திருக்க வேண்டிய காரியம் ஒன்று உண்டு, செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் 3 உண்டு. இவைகளை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து செல்கிறேன்.
உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், வர்த்திக்க பண்ணுவார், விருத்தியடைய செய்வார். விருத்தியடைதல் என்பது வேறு, அது பெருகுவதற்கு அடையாளம், எண்ணிக்கையிலே பெருகும். ஆனால் வர்த்திக்க பண்ணுவார் என்பது ஸ்திரத்தன்மையோடு கூட பெருகுதல். ஸ்திரத்தன்மை இல்லாமல் பெருகுதலும் உண்டு, ஸ்திரத்தன்மையோடு பெருகுதலும் உண்டு. அவைகளை எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் செய்வாராக. அருமையானவர்களே, அந்த சங்கீதம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கருடைய வழி ஆலோசனையின்படி நடவாமலும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது என்று சொல்லி எழுதி. இது யாருக்கு எழுதியிருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால், புறஜாதியர்களுக்கு அல்ல, விசுவாச பிள்ளைகளுக்கு, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இது எழுதியிருக்கிறது. துன்மார்க்கருடைய வழி அழியும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. துன்மார்க்கரிலிருந்து சில நேரத்தில் தீமையான யோசனைகள் வரும். அகித்தோப்பேலின் ஆலோசனை நல்லதுதான், ஆனால் சொன்னது யார்? ஒரு துன்மார்க்கன். அவன் ஆகவே கர்த்தர் அந்த ஆலோசனையை அளித்தார், அவனும் அழிந்து போனான். அருமையானவர்களே, சாலமோன் ராஜாவுடைய மகன் ராஜ்யபாரத்தை இருக்கும் பொழுது முதியவர்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், ராஜா அரசாட்சி செய்தார், பாரமான நுகத்தை எங்கள் மேல் சுமத்தினார், நீங்கள் அதை லகுவாக்க வேண்டும். காரணம், அவர் ஆட்சி செய்யும் பொழுது என்னென்ன விதமாய் நடந்தது என்பதை அவரிடத்திலே சொன்னார். நீங்கள் சில நாள் கழித்து வாருங்கள் என்று சொல்லி அவன் தன்னோடு வளர்ந்த வாலிபரிடத்திலே ஆலோசனை பண்ணினான். அவர்களுக்கு பரிசுத்தத்தை குறித்து என்ன தெரியும்? ஆலயத்தை குறித்து என்ன தெரியும்? ஆண்டவரை குறித்து என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அவன் முதியோருடைய ஆலோசனையை தள்ளி வாலிபருடைய ஆலோசனையின்படி நடந்தான். சில காலமே அவனுடைய ராஜ்யபாரம் நின்றது. அவனுடைய ராஜ்யபாரம் அழிந்து போயிற்று. மீகா சொல்லுகிறார், சாபம், கர்த்தருடைய சாபம் அருவருக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறார். ஆகவே துன்மார்க்கர்கள் தேவனை தூசிக்கிறவர்கள், தேவனுக்கு விரோதமானவர்கள் என அன்பானவர்களே. ஆகவே கர்த்தருடைய வழிகள் என்று வேதத்தில் இருக்கிறது. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்திலே யோசபாத்தை குறித்து, கர்த்தருடைய வழிகளிலே அவன் உற்சாகமடைந்தான், லேவியர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரமாணத்தை போதிக்கக்கூடிய கிரியைகளை அவன் செய்தான் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அப்போது அப்படிப்பட்டவன் ஒரே ஒரு நேரத்தில் யோசபாத் ஒரு தவறு செய்கிறான். ஆகாப்புக்கு உடன் சென்று அவன் சண்டையிட போனான். கர்த்தர் அவனை உயிரை காப்பாற்றினார். அப்பொழுது யோசபாத்துடைய பிரதிநிதி ஒருவன் சொல்லுகிறான், நீர் துன்மார்க்கனுக்கு துணை போகலாமா என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். காரணம் என்ன? ஆகாப்பு அவனுடைய மனைவி எல்லாம், அவர்கள் எல்லாம் இந்த பாகால் தெய்வத்தை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஆகாப் தனக்கு மனைவியாக தெரிந்து கொண்டது தவறு. புறஜாதி மார்க்கத்திலே பாகால் வழிபாட்டை கொண்ட எசவேலை திருமணம் செய்தான். அந்த எசவேலுக்கும் ஆகாப்புக்கும் பிறந்த ஒரு மகள் அத்தாலியாளை யோசபாத்து மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அதிலே வந்த குழப்பம்தான். ஆனாலும் யோசபாத்துடைய உயிரை கர்த்தர் காப்பாற்றினார். துன்மார்க்கர்கள் இப்படி இருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த 58ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அவன்
பொய் சொல்லி வழி தவறுகிறார்கள். அவர்கள் வாயிலே பாம்பின் விஷம் இருக்கிறது. என்ன கூறினாலும் பாம்பு தலையை அசைக்கும். ஆகவே அவர்கள் மனதார நியாயக்கேடு செய்கிறார்கள் என்று 58ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். துன்மார்க்கர் யார் என்பதை உங்களால் அறிய முடியவில்லை என்றால் நீங்கள் அவர்கள் பெயரை சொல்லி காலையிலே ஜெபித்தாலே போதும். அவர்கள் உங்களிடத்திலே வரமாட்டார்கள். வரவிடாதபடி கர்த்தர் தடுத்து விடுவார். அடுத்தாற்போல பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. பாவிகள் என்றால் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். தங்கள் பாவத்திலே நிலைக்கிறவர்கள். நாமும் பாவம் செய்கிறோம். சில நேரத்திலே நினைவிலே, வாய் சொல்லிலே, சில கிரியைகளிலே செய்து விடுகிறோம். ஆனால் ஆலயத்திற்கு போகும் பொழுது அல்லது வீட்டிலே தனி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை உணர்த்துகிறார். ஆண்டவரிடத்திலே பாவ அறிக்கையை செய்து விடுகிறோம். ஆகவே தான் எல்லா இடத்திலும் நாம் சொல்லுகிறது என்னவென்றால், அதிகாலையிலே எழும்பும் பொழுது ஆண்டவரை துதியுங்கள், ஜெபியுங்கள். அப்பொழுது உங்களால் முடியவில்லை என்றால் உடனடியாக பாவ அறிக்கை ஜெபம் பண்ணுங்கள். சிலருக்கு கர்த்தர் அவர்கள் செய்த பாவத்தை உணர்த்துவார். சிலருக்கு மன்னித்து விட்ட பின்பு சந்தோஷத்தை கொடுப்பார். அந்த பாவம் தெரியாமலே போய்விடும். அருமையானவர்களே, ஆகவே நாம் பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. இந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே பாவிகள் நிறைய வாழுகிறார்கள். அவர்கள் நமக்கு சில காரியத்திற்கு தேவைப்படும். ஆனால் ஏன் நிற்கக்கூடாது என்று சொல்லுகிறான்னா, அவர்களோடு கூட உறவு நாம் வைக்கக்கூடாது. அவர்களை வைத்து வேலை வாங்கலாம், அதற்குரிய பணத்தை கொடுத்து விட வேண்டும். ஆனால் அவர்களோடு கூட நெருக்கமான ஐக்கியம் வைக்கக்கூடாது. பாருங்கள், ஒரு வாலிபனை குறித்து நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. மாலை மேங்கும் அஸ்தமனமான நேரத்தில் பேதர்களுக்குள்ளே ஒரு வாலிபனை கண்டேன் என்று சொல்லி அங்கே பதிவிருந்ததான ஒரு விபச்சார பெண்ணை குறித்து எழுதியிருக்கிறது. அவள் தன்னுடைய நயவசனிப்பான வார்த்தைகளினாலே அவளை மயக்குகிறாள். என்ன சொல்லுகிறாள்? முதல்ல அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது 10ஆம் வசனத்தில், வேசியின் ஆடை ஆபரணம் தரித்தவள் என்று சொல்லி. அவனை மயக்கிய பின்பு 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறாள், புருஷன் வீட்டிலே இல்லை, வாய் விடிய காலம் வரைக்கும் சம்பவமாய் இருப்போம் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, எதை குறிக்கிறது என்று சொன்னால், வேசியின் ஆடை ஆபரணம் என்றால் திருமணம் ஆவதற்கு முன்பு தன் சரீரத்தை அசிங்கமான காரியத்திற்கு அர்ப்பணிக்கிறவள். ஆனால் விபச்சாரி என்று சொன்னால் புருஷன் இருக்கும் பொழுது திருமணம் ஆன பின்பு தன் சரீரத்தை அசிங்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள். எதுவாக இருந்தாலும் வேசித்தனமும் விபச்சாரமும் தவறு. நம்முடைய சரீரத்தை கெடுக்கும், ஆத்துமாவை கெடுக்கும், ஆவியிலே இருக்கக்கூடியதான பரிசுத்தத்தை அது கெடுத்துவிடும். பின்பு ஆண்டவருக்கு நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு சரியில்லாமல் போய்விடும். பின்பு ஐயோ அதமானேன் என்று சொல்லி நம்மை நாமே கெடுத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். பாருங்கள், அப்படி சொல்லி அவள் ஏமாற்றி அவனை அழைத்து செல்கிறார். அதனால தான் தீமோத்தேயுவிலே வாசிக்கிறோம், பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடு என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பாவிகளுடைய வழியிலே நிற்கக்கூடாது. பரியாசக்கார உட்காரும் இடத்திலே உட்காரக்கூடாது. 3ஆவதாக என்ன பரியாசம் என்று சொன்னால், அதாவது நாம் நம்முடைய பிள்ளைகளை கிண்டல் செய்கிறோம். குடும்பத்து மக்களிடத்திலே மகிழ்ச்சியாக இருப்பதற்காக சில வார்த்தைகளை கிண்டல் கேலி செய்கிறோம். இப்போ என்னுடைய சரீரத்தை குறித்து சிலர் கிண்டல் செய்வார்கள், சிலர் என்னுடைய ஆகாரத்தை குறித்து கிண்டல் செய்வார்கள். நான் சிரித்து கொண்டே போவேன். ஆனால் பிறருடைய மனது புண்படும்படியாக நாம்
பரியாசம் பண்ணக்கூடாது. அகந்தையும் இடும்பும் உள்ளவனுக்கு பெயர்தான் பரியாசக்காரன் என்று சொல்லி நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, அகந்தையும் இடும்பும் உள்ளவன் பரியாசக்காரன். அகந்தைக்காரர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி 119ஆம் சங்கீதத்திலே 51ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பரியாசக்காரன் ஏழையை நிந்திக்கிறான் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு நீங்கள் மற்றவர்களை பரியாசம் பண்ணாமல் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய உடைபலம், உணவு பலம், அலங்கார பலம், தங்களுடைய பணபலம், தங்களுடைய சுய பெருமையினாலே தங்களிடத்தில் வேலை பார்க்கிறவர்களை, எளிமையாய் ஊழியர் செய்கிறவர்களை எல்லாம் பரியாசம் பண்ணுகிறார்கள். அது மிகவும் பெரிய தவறு. ஆகவே கடைசி காலத்திலே பரியாசக்கால தோன்றுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பலனை அனுபவிப்பாய் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. பரியாசம் தகாதவைகள் என்று எபேசியரில் எழுதியிருக்கிறது. பரியாசம் இயேசுவை தலையிலே அடிக்கும் பொழுது அவரை பரியாசம் பண்ணி துப்பினார்கள் என்று எழுதியிருக்கிறார். மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி எலிசாவை பரியாசம் பண்ணினவர்களை காட்டிலிருந்து கரடி வந்து பட்சித்தது. எதை குறிக்கிறது? காட்டிலிருந்து கரடி வந்தது என்றால் அது பாவத்தை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகிறதா. அது யாரையா? தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களே என்று எழுதியிருக்கிறது. ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த மூன்றையும் விட்டுவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. நீ எப்பொழுது வாசித்தாலும் அந்த வேதம் தியானம் பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். காலையிலே எழும்புகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். ஜெபித்த பின்பு ஒரு விசேஷித்த ஒரு அதிகாரத்தை வாசிக்கும்படியாக கர்த்தர் நடத்துவார். அதை நீங்கள் வாசியுங்கள். அதிலிருந்து சில வசனங்கள் உங்களோடு பேசும். அந்த வசனத்தின் மீது உங்கள் விரலை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணினால் அதற்கான விளக்கத்தையும் அந்த வசனத்திற்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை கர்த்தர் பேசுவார். விட வேண்டிய காரியங்கள் இருக்கலாம், வருங்கால காரியங்கள் இருக்கலாம், நீங்கள் செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கலாம். அதையெல்லாம் கர்த்தர் பேசுவார். இது என்னுடைய அனுபவம். நான் யாரோடு கூட சேர்ந்து நான் இந்த அனுபவத்திற்கு நான் வந்ததில்லை. அடிக்கடி தனிமையிலே ஜெபம் பண்ணும் பொழுது இது நடக்கும். நீங்கள் ரெகுலராக வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள், அதிகாரங்கள் இருக்கும். அதற்கு நான் தடை சொல்லவில்லை. அதை நீங்கள் தனியாக வாசித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமென்றாலும் வாசியுங்கள். ஆனால் காலையிலே எழும்பி பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி பாவரிக்கை ஜெபம் செய்த பின்பு, கர்த்தரை மகிமைப்படுத்தி ஜபித்த பின்பு உடனடியாக நீங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏனென்றால் ஜெபத்திலே சிலருக்கு பேசுவது புரியாது. அப்பொழுது வசனத்திலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசுவார். அதுதான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இரவும் பகலும் என்று சொன்னால் ஏன் எழுதியிருக்கிறது என்று சொன்னால், சிலருக்கு காலையிலே வல்லமையாக ஜெபிப்பார்கள், சிலர் மாலையிலே தான் ஜெபிக்க முடியும். ஆகவே தான் அங்கே அப்படி எழுதியிருக்கிறது. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் என்று சொல்லி ஓசியாவிலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, அங்கே வேதம் ஏசாயா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் என்று எழுதியிருக்கிறது. உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து என்று சொல்லி எழுதியிருக்கிறது. எனக்கு ஒரு ஊழியக்காரர் ஒரு புதிய ஏற்பாட்டை நான் பள்ளி பருவத்திலே படிக்கும் பொழுது எனக்கு கொடுத்தார். நான் அதை ஒழுங்காய் வாசிக்கவில்லை. ஆனால் பள்ளி வாழ்க்கை முடிந்த பின்பு ஒரு விறகு கடையில் வேலை பார்க்கும் பொழுது தான் என் மனம் உடைந்து வேதனைப்பட்டு சாக தீர்மானித்த பொழுது அந்த வேத புஸ்தகத்தை திறந்து வாசிக்கும்படியாக என் உள்ளம் பேசியது.
அதை திறந்து வாசித்தேன். அது என்னோடு பேசியது. என் மனம் மாற்றம் அடைந்து அந்த நாளிலே இயேசு என் உள்ளத்தில் வந்தார். இன்று வரை வேதத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறேன். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே வேதத்திற்கு முக்கியம் கொடுங்கள். இயேசுவை சிலுவையில் அடிப்பதற்கு முன்பு விசாரிக்கிறார்கள். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொல்லுகிறார். சத்தியம் என்றால் என்ன என்று பிலாத்துக்கு கேட்கிறார். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இது உமக்கு தெரியவில்லையா என்று சொல்லி யோவான் 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவு கீழ்ப்படிந்து மதிப்பளித்து உயர்த்துகிறீர்களோ அது உங்களை உயர்த்தும். அப்படி செய்த பின்புதான் நீங்கள் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு நீங்கள் அழைத்து செல்ல முடியும். நீங்கள் ஒரு கைதட்டி அந்நிய பாஷையில் நிறைகிற ஒரு சபைக்கு போனதுனாலே நீங்கள் ஆவிக்குரியவர்களாக மாறிவிட முடியாது. யாரெல்லாம் வேதத்தை வாசித்து ஜெபிக்கிறார்களோ கர்த்தருக்கு பிரியமாய் அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். நிறைய பேருக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொன்னால் இப்படித்தான் என்று அவர்கள் தவறாக நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். கீழே அவர் சொல்லுகிறார், பார்ப்பீர் என்று சொன்னால், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. நீர்க்கால்கள் என்று சொன்னால் என்னவென்றால், மலை உச்சியிலிருந்து தண்ணீர் வரும். அது முதல்ல அந்த தண்ணீர் அணைக்கு வரும். அணைக்கு வந்த தண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடும். ஆற்றுக்கு வந்த தண்ணீரை சிறு அணையாக அதை தடுத்து அதிலிருந்து மதகுகளாக பிரித்து கால்வாயாக மாற்றுவார்கள். ஆறும் போகும், ஆனால் விவசாய பகுதிகளுக்கு கால்வாய்களாக பிரித்து போகும். கால்வாயிலே தண்ணீர் வேகமாக வரும். கால்வாயிலே ஆழம் அதிகம் இருக்கும். பிறகு அந்த கால்வாய் எங்கெல்லாம் போகிறதோ அதிலிருந்து சிறு சிறு மதகுகளை உண்டு பண்ணி அதை திருப்புவார்கள். அதற்கு பெயர் வாய்க்கால். ஆக இந்த ஆற்று ஓரமாக, கால்வாய் ஓரமாக, வாய்க்கால் ஓரமாக நீங்கள் வெள்ளம் வரும் பொழுது பார்த்தால் 9 மைல் அளவிற்கு அந்த தண்ணீர் ஊற்று இருக்குமா. அதில் பார்ப்பீர்கள் என்றால் செழிப்பான தாவரங்கள் வளரும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால், அருமையானவர்களே, யாரெல்லாம் இந்த தண்ணீர் ஓரமாய் நடப்பட்ட தாவரங்கள் இருக்கிறதோ அந்த வேர் அந்த தண்ணீரை உறிஞ்சும். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. ஆண்டவர் ஜீவ தண்ணீர் ஊறும் கன்மலை, அதை மறந்துவிடக்கூடாது. ஜீவ தண்ணீர் ஊறும் கன்மலை, இதனுடைய மறுபொருள் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியப்படுவது. நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் இருக்கிறார். நாம் அவரை துதித்து கொண்டிருந்தால் அவர் நம்மை சரியான பாதையிலே வழிநடத்துவார். தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு, இதை மறந்து போய்விடக்கூடாது. ஆகவே தான் மார்க் 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு தேவையற்ற மரத்தை என்ன செய்கிறார் என்று சொன்னால், மரமானது, கோடாலியானது மரத்தின் வேரிலே வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எச்சரிக்கிறார். ஆகவே தான் வேர்தான் மரத்தை சுமந்து மரங்கள் நிலைத்து நிற்பதற்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த அந்த தண்ணீரை உறிஞ்சி கொடுக்கிறது. நாமும் உரம் போடும் பொழுது அந்த வேரிலே தான் உரம் போடுகிறோம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வேர் என்பது அடியிலே இருக்கிறது. இது எதை குறிக்கிறது? இன்னொரு பகுதியை சொல்லுகிறேன். இந்த வேர் பட்டு போகாமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்கு நல்ல தண்ணீரும் ஊற்றுகிறார்கள், மருந்து உரமும் இடுகிறார்கள். வேரை தோண்டும் பொழுது
மரத்தை சுற்றி தோண்டும் பொழுது அதை கொத்தி பண்படுத்தப்பட்டு அந்த உரத்தை போடுகிறார். இது ஒரு பணிவை குறிக்கிறது, தாழ்மையை குறிக்கிறது. வேர் பூமியிலிருந்து ஆழமாக சென்று தன்னுடைய சக்தியை உறிந்து கொள்ளுகிறது. அடுத்தாற் போல தன் காலத்தில் தன் கனியை தந்து என்று எழுதியிருக்கிறது. பூமியிலே வாழக்கூடிய நம்முடைய காலம் ஒன்று இருக்கிறது. அந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கனியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், கனிதரும் ஜீவியம் செய்ய வேண்டும். பாருங்கள், ஆண்டவரோடு கூட இருந்தான், யூதாஸ் கனியற்றவனாய் போய்விட்டான். ஆகவே அருமையானவர்களே, கனிதரும் ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகம் அவசியம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் விளங்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. கலாத்தியரிலே ஆவியின் கனிகளை குறித்து எழுதியிருக்கிறது. கனிதரும் ஜீவியம் உள்ளவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தன் காலத்தில் நமக்கு நியமிக்கப்பட்ட இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கனிதரும் ஜீவியம் செய்ய வேண்டும். சில நேரத்தில் நம்முடைய வாய் பாவம் செய்கிறது என்று சொல்லி பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. அதெல்லாம் தவறு. ஆகவே நன்மை செய்யும்படி திராணி இருக்கும் பொழுது அந்த காலத்திலே நாம் செய்துவிட வேண்டும் என்பது இது கனிதரும் ஜீவியம். ஆகவே 132ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் சந்ததியிலே அவன் மீதிலே கிரீடம் பூக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. கிரீடம் என்றால் தலைமுறை தலைமுறைக்கு நிற்கக்கூடியதை குறிக்கிறது. ஆனால் கிரீடம் அது எதிலே செய்யப்படுவது? உலோகத்திலே செய்யப்படக்கூடியது. அந்த கிரீடத்தை பூக்கும் என்று எழுதி தாவரத்தை குறித்து எழுதியிருக்கிறது. அப்போது பூத்தால் அது காயாக மாறி பழமாக மாறும். அது பழமாக மாறும் பொழுது அதனுடைய வித்து அதன் உள்ளே இருக்கிறது. அந்த வித்து பூமிக்குள்ளே மறைந்து ஒரு வித்து மறைந்து ஒரு பெரிய மரத்தை உருவாக்கி திரளான கனிகளை அது பிறப்பிக்கிறது. ஆகவே தான் கனிதரும் ஜீவியம் செய்யும் பொழுது நம்முடைய சந்ததி இந்த பூமியிலே திரளான மக்களை உருவாக்கும், நம்முடைய பரிசுத்த சந்ததியாக மாறும். இப்படிப்பட்ட மக்கள் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி இருந்தால் அது நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை வாய்க்கும். இலையுதிராது இருக்கக்கூடிய மரம் என்று சொன்னால் எதை குறிக்கிறது என்று சொன்னால், முதல்ல பார்த்தோம் வேர் என்பதை குறித்து பார்த்தோம். அதாவது அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுது என்பதை வேறே பார்த்தோம். இப்பொழுது மரத்தின் மேல் பகுதி, இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், மேல் பகுதியானது அந்த இலைகளை குறிக்கிறது. இலையுதிராதிருக்கிற மரம் என்று சொன்னால் பச்சை பசேல் என்று இருக்கும். அது எல்லாருக்கும் நிழல் தரக்கூடியதாக இருக்கும். அத்திமரம் என்றால் சுற்றி மிக உயரமாகவும் இருக்கும், சுற்றிலும் படர்ந்து காணப்படும். 100 குதிரை வண்டிகளை அவிழ்த்து போட்டு அதில் இளைப்பாற இடம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆய்வில். அப்படி என்று சொன்னால் அருமையானவர்களே, விஞ்ஞானத்திலே விஞ்ஞானம் ஒன்று சொல்லுகிறது, இந்த இலைகள் பச்சையாக இருப்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இலைகள் காலையிலே சூரியனிடத்திலிருந்து ஸ்டார்ச்சுகளை தயார் செய்கிறது. அவர் ஸ்டார்ச்சுகளை தயார் செய்து அந்த ஸ்டார்ச் என்கிற உரமானது இலைகள், காம்புகள், அந்த கிளைகள் வழியாக அது வேருக்கே மரத்தின் வழியாக போய்விடும் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த இலையுதிராக இருக்கிற மரமானது நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், காலையிலே எழும்பி அது செழிப்பான நமக்கு சூரியனை பார்க்கிறது போல நாமளும்
நம்முடைய செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் அதிகாலையிலே எழும்பி நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாதவன் இலை உதிர்ந்து போகிற மனிதனைப் போல இருக்கிறான் என்று யூதா 12 வசனத்தில் எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தரை நம்பியிருக்கிறவன் எப்படி இருப்பான் என்று எரேமியா 17 வசனத்தில் எழுதியிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இலைகள் மிகவும் அவசியம். வாழை மரத்தை பார்த்தால் அந்த இலையை போட்டு சாப்பிட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஆனால் ஒட்டை யாரும் இலையை அறுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அதில் மறுபடி பூ பூத்து அது காயாக மாறி பழத்தை நமக்கு தர வேண்டும். முனை இலைகளைத்தான் அல்லது பாதி இலையைத்தான் அறுத்து அதில் சாப்பிடுவார்கள். ஆகவே அன்பானவர்களே, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்புக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு இருந்தது என்று சொல்லி நமக்கு பார்க்கிறோம். ஆகவே இலையுதிராது இருக்கிற மரம் செழிப்பை காட்டுகிறது. பிறருக்கு நீங்கள் சாட்சியாய் வாழுவதற்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். வானம் எனக்கு சிங்காசனம் என்று சொல்லுகிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே பிரகாசமான வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமாக நீங்கள் மற்றவர்களுக்கு நிழலை கொடுக்கக்கூடிய பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அது நிமித்தம் உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு சொன்னான். 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்திலே சொன்னான், நீ அவரை உற்சாகமாய் தேடு என்று சொன்னான். அதிகாலையிலே எழும்பி உற்சாகமாய் அவரை தேடுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். எனக்கு அன்பானவர்களே, விட வேண்டிய 3 காரியங்களை விட்டுவிடுங்கள். நிலைத்து நிற்க வேண்டிய காரியங்கள், வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நிலைத்து நில்லுங்கள். புதிய ஏற்பாட்டு பகுதியை அதிகமாக வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்துக்கு வாருங்கள். அடுத்தாற்போல நீங்கள் செயல்படுத்த வேண்டிய காரியம், தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவாகிய நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட வாழ்க்கைக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். செழிப்பாய் வாழுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். நல்ல ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களை வாய்க்க செய்யும். ஆண்டவரே, உண்மையிலே நிலைத்து நிற்கக்கூடிய சுவாபத்தை எங்களுக்கு தாரும். தம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் சோர்ந்து போயிருக்கக்கூடும். ஐயோ, என் கையின் பிரயாசம் எப்படி இருக்கிறது, என்னுடைய வருமான குறைவு எப்படி இருக்கிறது, நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். நீர்தாமே இவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இவருடைய குற்றம் குறைகளை மன்னித்து இவர்கள் இனிமேல் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதபடி, பாவியுடைய வழியில் நிற்காதபடி, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதபடிக்கு இருக்க உதவி செய்யும். உங்களுடைய வேதம் அவருடைய கையில் இருக்கிறது. அதை இருதயத்தில் எழுதி கொள்ள உதவி செய்யும். தம்முடைய பிள்ளைகளுக்கும் உமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை அதிகப்படுத்த உதவி செய்யும். மற்றவர்களுக்கு சாட்சியான செழிப்பான வாழ்க்கை வாழவும், இவர்களுக்கு நியமிக்கப்பட்ட காலத்திலே கனிதறிந்த ஜீவியமாகிய சாட்சியின் ஜீவியத்தை செய்து ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். ஆறுதலற்று கலங்கி தவித்து வேதனையோடு கண்டுபிடிக்க மக்களுக்கு ஆறுதலை சமாதானத்தை தந்து ஆற்றி தேற்றி அரவணைத்து அவருடைய தேவையை அனைத்தையும் சந்திப்பீராக. வாழ்க்கையிலே மாறுதல் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். வேதனைகள் நீங்கி ஆறுதல் பெருகும்படியாய் ஜெபிக்கிறோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்களை ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்னீரே, அதை நீர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல ஆண்டவரே,
ஆம், பிரியமானவர்களே, இதனுடைய மறு ஒளிபரப்பு நாளை மதியம் 2 மணிக்கு உண்டு. வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணிக்கு. எங்கள் நிகழ்ச்சிகளை குறித்து உங்கள் அபிப்பிராயங்களை எங்களோடு கூட தெரிந்து கொள்ளுங்கள். வேறு எதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றாலும் விருப்பமானவர்கள் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்களுக்கு பதில் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லைவ் டிவிக்காக ஜெபியுங்கள். லைவ் டிவி நல்ல ஒளிபரப்பு ஸ்தாபனமாக இருக்கிறது. அவர்களுக்கு உங்கள் உதவியை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரம் உங்களோடு சந்திக்கிறேன்.